தமிழகத்தில் தான் உட்பட திருமாவளவன், கிருஷ்ணசாமி, சீமான் உள்ளிட்டோரின் உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்றும் தமிழகத்தில் நடைபெறும் குற்ற சம்பவங்களுக்கு காவல்துறையினர் உடந்தையாக இருப்பதாகவும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். எண்ணங்கள் எல்லாம் தலைவர்களை கொலை செய்துவிட்டால் பெயர் வாங்கிவிடலாம் என்ற எண்ணமும் தானே தவிர எதிரி என்ற எண்ணத்திலே இல்லை. இதுதான் உண்மை. இந்த நிலைதான் தமிழகத்திலே அதிகமாக இருக்கின்றது. பெயர் வாங்க வேண்டும், இவரை செய்துவிட்டோம் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஒரு சிலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கண்காணித்து தலைவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு நல்க வேண்டும் என்பதை நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஏற்கனவே த்ரெட்டிங் இருக்குது. ஏற்கனவே நான் ஃபைல் பண்ணி ஏற்கனவே டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாலே அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கும் தெரியும். உளவுத்துறை பார்த்துட்டு இருக்காங்க, ஐஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே கொடுத்தது கடந்த ஆண்டு இந்த இவங்க எடுத்துட்டாங்க. அண்ணாதி திமுக ஆட்சி வந்தோடனே ஏன் எடுத்தாங்கன்னா அவங்க தான் சொல்லணும், உளவுத்துறை தான் சொல்லணும். எனக்கு தெரியல எதன் காரணம் என்பது எனக்கு சொல்லவில்லை. அவர்களாகவே எடுத்து விட்டார்கள். அண்ணா திராவிட ஆட்சியில் இருக்கும் பொழுது முழுமையாக எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள், பாரா கொடுத்திருந்தார்கள், எல்லாம் கொடுத்திருந்தார்கள். திமுக ஆட்சி வந்தவுடனே பிஎஸ்ஓ மட்டும் கொடுத்து விட்டு மற்றவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டார்கள். இது போன்ற தலைவர்கள் எல்லாம் அதிக பேருக்கு இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தலைவர்களை கொலை செய்துவிட்டால் பெயர் வாங்கிவிடலாம் என்ற எண்ணமும் தானே தவிர எதிரி என்ற எண்ணத்திலே இல்லை. இதுதான் உண்மை. இந்த நிலைதான் தமிழகத்திலே அதிகமாக இருக்கின்றது. பெயர் வாங்க வேண்டும், இவரை செய்துவிட்டோம் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஒரு சிலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கண்காணித்து தலைவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு நல்க வேண்டும் என்பதை நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஏற்கனவே த்ரெட்டிங் இருக்குது. ஏற்கனவே நான் ஃபைல் பண்ணி ஏற்கனவே டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாலே அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கும் தெரியும். உளவுத்துறை பார்த்துட்டு இருக்காங்க, ஐஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே கொடுத்தது கடந்த ஆண்டு இந்த இவங்க எடுத்துட்டாங்க. அண்ணாதி திமுக ஆட்சி வந்தோடனே ஏன் எடுத்தாங்கன்னா அவங்க தான் சொல்லணும், உளவுத்துறை தான் சொல்லணும். எனக்கு தெரியல எதன் காரணம் என்பது எனக்கு சொல்லவில்லை. அவர்களாகவே எடுத்து விட்டார்கள். அண்ணா திராவிட ஆட்சியில் இருக்கும் பொழுது முழுமையாக எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள், பாரா கொடுத்திருந்தார்கள், எல்லாம் கொடுத்திருந்தார்கள். திமுக ஆட்சி வந்தவுடனே பிஎஸ்ஓ மட்டும் கொடுத்து விட்டு மற்றவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.